காங்கிரஸும் டிவிகேவும் கூட்டணி சேர்ந்தா அது டிவிகேக்கு சத்தியமா நல்லது கிடையாதுங்க. மக்களே கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த காங்கிரஸுக்கு இருந்துட்டு இத்தனை நாளா தாவிகா கூட சேரணும்னு எந்த ஒரு நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு தேவையெல்லாம் அதிக சீட்டும் ஆட்சியில பங்கும். அதான் டிஎம்கே இருந்துட்டு நாளைக்கே கொடுத்தா கூட அவங்க டிஎம்கே பக்கம் தாவிடுவாங்க. தாவுறது மட்டும் இல்லாம தாவைக்காலாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவே நாளைக்கு விமர்சனம் செய்வாங்க. அவங்க டிவிகேவை ஒரு பகடக்காயா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதிக சீட்டும் ஆட்சியில பங்கும் கிடைக்கிறதுக்காக. வேற எதுவுமே கிடையாது. சரி, இதையும் மீறி நாளைக்கு காங்கிரஸ் இருந்துட்டு டிஎம்கே விட்டு வெளில வராங்கன்னா, வெளில வந்து தாவேகாவோட சேர்ந்தாங்கன்னா, இன்னைக்கு ஆட்சியில பங்கும் அதே மாதிரி அதிக சீட்டுக்காக டிஎம்கே விட்டுட்டு வெளில வராங்கன்னா, நாளைக்கு வேற யாராச்சும் இதோட அதிகமா தந்தாங்கன்னா அவங்களோட போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதே மாதிரி ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸும் டிவிகேவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன சண்டை வருது ரெண்டு பேருக்கும். அப்ப காங்கிரஸ் இருந்துகிட்டு அப்படியே வந்து சொல்லாங்க, நாங்க எங்களால தான் தாவேகா ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி பேசுறதுக்கான வாய்ப்பும் எல்லாமே இருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, இந்த காங்கிரஸும் டிவிகேவும் கூட்டு சேர்றது சத்தியமா நல்லது இல்லைங்க. டிவிகே எனக்கு பொறுத்த வரைக்கும் தனியாவே ஜெயிக்கலாம். அதுவும் இவங்க இப்போ ஒரு நரேட்டிவ் வேற செட் பண்றாங்க. நரேட்டிவ் பெயிண்ட் அடிக்கிறாங்க இமேஜ். விஜயால தனித்து களம் காண முடியாது, அவரால் கூட்டணி இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சத்தியமா உண்மை கிடையாதுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு தனி அணி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது தாவேக்காதாங்க. 234 தொகுதியிலும் நிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளுங்கள் இருக்காங்க. அதே மாதிரி 234 தொகுதியிலும் களம் காண்டு அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு இமேஜ் இப்பதான் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதை இவங்க உடைக்கிறாங்க. இந்த கூட்டணியை பேச்சு கூட்டணி 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 அப்படின்னு சொல்லிட்டு இது தேவையில்லைங்க. அதே மாதிரி எப்பவுமே நம்ம ஒரு மாநில கட்சி கூட நம்மளுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் பங்கு கொடுக்கலாங்க. ஆனா ஒரு தேசிய கட்சி கிட்ட கொடுக்கறது சரியே கிடையாது. ஏன்னா தேசிய கட்சிகள் 1000 தான் இருந்தாலும் அவங்க தேசிய லெவல்ல தான் யோசிப்பாங்க. நம்மளுடைய மாநில லெவல்ல இருக்க பிரச்சனையை பத்தி அவங்க அதிகமா யோசிக்க மாட்டாங்க. அந்த லெவல்ல அவங்களுக்கு யோசிக்க வராது. சோ அதனால நம்ம இந்த மாநில கட்சிகளுக்கு கூட அதிகாரத்துல பங்கு கொடுக்கலாம். ஆனா தேசிய கட்சிக்கு கொடுக்க கூடாது. அண்ணாவோட கனவுக்கும் அப்பாற்பட்டது. அண்ணா இருந்துட்டு மாநில சுயாட்சி தான் அவருடைய விருப்பம் தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் தனியாவே நிக்கலாங்க. தனியா களம் காண்டு நாளைக்கு ஆட்சி அமைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அது டிவிகே கவர்மெண்டா இருக்கும். மக்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா நாளைக்கு டிவிகே உடனே செய்ய முடியும். மாளிகை இந்த மாதிரி பங்கு கொடுத்தா இந்த பிரச்சனை, அவன் இதை சொல்லுவான், இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கூட உருப்படியா கொண்டு வர விட மாட்டாங்க. அதனால தாவேகா ஆட்சி அமைச்சு டிவிகேவே நாளைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணும். டிவிகே கவர்மெண்ட் வரதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை நம்பி இந்த மாதிரி தாவேகா கூட்டணி சேர்றது சத்தியமா தாவேகாக்கு நல்லது இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.